ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா, டிடிவி, OPS, செங்கோட்டையன் ஆகிய 4 பேரும் போர்க்கொடி தூக்குவது அரசியலில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கும் நிலையில், நாரதர் போல கலகமூட்டும் 4 பேருக்கும் மக்கள் மத்தியில் அப்படி என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை தீவிரமாக அலச வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. பிரிந்தவர்கள் சேர வேண்டும் என தற்போது பாச மழை பொழியும் சசிகலா, டிடிவி, OPS ஆகியோர் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் அதிகார போட்டியில் முட்டி மோதி கொண்டார்கள் என்ற வரலாற்று பக்கங்களை நினைவுபடுத்துவதோடு, இந்த நாரதர் கலகம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தை அதிக முறை ஆட்சி செய்த கட்சி என்றால் அது அதிமுக. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிகார யுத்தம் அதிமுகவில் தலைவிரித்து ஆட கட்சியில் பல அணிகள் உருவாகின. தற்போது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற குரல் வலுத்து வருகின்றது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா, OPS, டிடிவி, செங்கோட்டையன் ஆகிய 4 பேரும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டுமென தீவிரமாக போர்க்கொடி தூக்கி வருவதை பார்க்க முடிகிறது. மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற குறிக்கோளில் 4 பேரும் சிண்டிகேட் போட்டு ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுப்பதும், அறிக்கை கொடுப்பதும், பிரஸ் மீட் கொடுப்பதும் என பாசமழை பொழிவதையும் பார்க்க முடிகிறது. தங்களை இணைத்துக் கொண்டால்தான் வருகிற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்ற பிம்பத்தை கட்டமைக்க செங்கோட்டையன் மூலம் சசிகலா, OPS, டிடிவி ஆகியோர் முயற்சி செய்து வரும் நிலையில் அந்த அளவுக்கு அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. 3 பேரும் அதிமுகவில் சேர்ந்தால் அப்படி என்ன நடக்கும் என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை கடந்த கால நிகழ்வுகளை வைத்து எளிதிலேயே கணித்துவிட முடியும். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்த சசிகலாவுக்கு சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அவர் மீது பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாக வெளியிட்ட ஒற்றை அறிக்கை மொத்த எதிர்பார்ப்பையும் அமுக்கி போட்டது. 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு தூக்கத்தில் இருந்து எழுந்தது போல சுற்றுப்பயணம் செல்வதாக புறப்பட்டார் சசிகலா. சசிகலா ரீஎன்ட்ரி என ஊடகங்களில் பேசப்பட்டதில் கால்வாசி கூட மக்கள் மத்தியில் எடுபடாமல் போக சுற்றுப்பயணத்திற்கு பாதியிலேயே என் கார்டு போட்டார் சசிகலா. தொண்டர்களை ஒருங்கிணைப்பதாக கிளம்பிய சசிகலாவுக்கு எந்த வரவேற்பும் இல்லாமல் போக கடைசியில் ஓரமாக ஒதுங்கிக் கொண்டார் சசிகலா. சசிகலாவுக்கே இப்படி என்றால் பன்னீர்செல்வத்திற்கு சொல்லவே தேவையில்லை. அரசியலில் OPS ஆக மட்டும் இருக்கவே கூடாது என பலரும் யோசிக்கும் அளவுக்கு அவருடைய நிலைமை பரிதாபமாக போனதற்கு அவர் மட்டுமே முழு காரணம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் செய்தது, பின்னர் தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டு EPSக்கு எதிராக காய் நகர்த்தி நீதிமன்றம் சென்ற OPS மீது அதிமுகவினருக்கு அதிருப்திதான் ஏற்பட்டது தவிர ஆதரவு கிடைத்தது போல தெரியவில்லை. சொந்த மாவட்டத்தில் கூட பன்னீர்செல்வத்திற்கு செல்வாக்கு இல்லாமல் போனது. OPS உடன் ஆரம்பத்தில் அணிவகுத்த தொண்டர்களே அவரது செயல்பாடுகள் பிடிக்காமல் விலகிவிட்டனர். 3 முறை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தும், 1 முறை துணை முதலமைச்சர் பதவியில் இருந்தும் சமூக வாக்கு வங்கி என்ற ட்ரம்ப் கார்டை தவிர்த்து தமிழகம் முழுக்க OPSக்கு செல்வாக்கு இல்லை என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆகையால் தான் கடந்த மக்களவை தேர்தலில் இவ்வளவு தொகுதிகளை விட்டுவிட்டு, அவ்வளவு ஏன் சொந்த மாவட்டத்தை விட்டுவிட்டு தாம் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தினர் அதிக அளவில் வசிக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். சசிகலா, OPS நிலைமையுடன் ஒப்பிடும்போது அமமுக என்ற தனி கட்சி தொடங்கி டிடிவி தினகரனின் நிலை கொஞ்சம் மேல்தான் என்றாலும் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு தற்போது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சசிகலா சிறை சென்ற பிறகு EPSம் OPSம் ஓரணியில் சேர்ந்து டிடிவி தினகரனை வெளியேற்றினர். 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முக்குளத்தோர் வாக்குகள் பெருவாரியாக அமமுக பக்கம் சாய்ந்தன. அந்த தேர்தலில் தினகரன்
5.5% வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் அடுத்த தேர்தலில் அதே நிலை நீடிக்கவில்லை. டிடிவியின் பலமாக இருந்த முக்குளத்தோர் சமூக வாக்குகளே திமுக பக்கம் திரும்பின. முக்குளத்தோர் சமூகத்தினர் டிடிவி மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைய தொடங்கியது. 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவியின் வாக்கு வங்கி 2.5% மாறியது. டிடிவியின் தளபதிகளாக இருந்த செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், பழனியப்பன் போன்றவர்கள் காலப்போக்கில் கட்சி மாறி சென்றுவிட கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற டிடிவி தனது செல்வாக்கை உணர்ந்துதான் போட்டியிடக்கூட மறுத்ததாக சொல்கிறார்கள். பின்னர் அண்ணாமலை கட்டாயப்படுத்திதான் தேனி தொகுதியில் டிடிவி போட்டியிட்டதாக கூறுகிறார்கள். டிடிவி மட்டுமல்ல, சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரும் தங்களுக்கான பலமாக நினைத்துக் கொள்வது சமூக வாக்குகளை மட்டும்தான். அந்த சமூக வாக்குகளுமே தற்போது பிரிந்து பிரிந்து போய்விட்டது என்றே சொல்லப்படுகிறது. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்கிறார்கள். அதாவது, ஜெயலலிதா இருந்தபோது முக்குளத்தோர் ஆதரவு கட்சியாக பார்க்கப்பட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி வருகைக்கு பிறகு மேற்கு மண்டலத்தில் பெரும்பான்மை சமூகத்தினர் நிறைந்த கட்சி என்ற பிம்பத்திற்கு மாறியது. இதனாலும் முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் 3 பேரையும் அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்வதன் மூலம் என்ன பலன் கிடைத்துவிட போகிறது என்பதும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாளர்களின் கேள்வியாக உள்ளது. இந்த வரிசையில்தான் தற்போது செங்கோட்டையனும் இணைந்திருக்கிறார். என்னதான் எம்ஜிஆர் காலத்து சீனியர் என்றாலும் சொந்த மாவட்டத்தை தாண்டி செங்கோட்டையனுக்கு கட்சியினர் மத்தியில் பெரிய அளவு ஆதரவு இல்லை என்றும் கூறப்படுகிறது. தற்போதைக்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென மாய்ந்து குரல் கொடுக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் ஆகிய 4 பேரில் செங்கோட்டையன் நீங்களாக மற்ற 3 பேருக்கும் நடுவிலேயே ஒற்றுமை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் சசிகலா மீது குற்றம் சாட்டிதான் மெரினாவில் தர்ம யுத்தத்தில் இருந்தார் ஓபிஎஸ். அத்தோடு சிறையில் இருந்து வெளியே வந்த சித்தி சசிகலா அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளும் அறிவிப்பை வெளியிட்டதை எதிர்பார்க்காத டிடிவி தினகரன் அப்போதில் இருந்து மனக்கசப்பில்தான் இருந்து வருவதாக சொல்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு கூட உடல்நலம் குன்றி இருந்த வைத்தியலிங்கத்தை சந்திக்க சென்ற டிடிவி தினகரன் சசிகலா வருவது தெரிந்து அவசரமாக புறப்பட்டு சென்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் அரசியல் நோக்கர்கள் சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் இடையிலேயே ஒற்றுமை இல்லாத போது அதிமுகவை ஒருங்கிணைத்து என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ஒரு காலத்தில் அதிமுக பிளவுக்கு காரணமாக இருந்த சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகிய 3 மும்மூர்த்திகள் தற்போது அதிமுக ஒருங்கிணைய வேண்டுமென போர்க்கொடி தூக்கும் பின்னணியில் அதிகார ஆசைதான் நோக்கமாக இருக்கும் என்றே யோசிக்க வைக்கிறது. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகிய 3 பேரும் வெவ்வேறு பாதையில் வெவ்வேறு நோக்கத்தில் இருந்து கொண்டு கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்பதை வைத்து பிரச்சனையை தொடங்கி இருப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் பலர் கட்சியில் இணைக்கப்பட்டு இருந்தாலும் சசிகலா அன்கோவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ட்ரி கார்டு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் தற்போதைய நிலவரமாக உள்ளது. அப்படியே சசிகலா, ஓபிஎஸ், டிடிவியை சேர்த்துக் கொண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தாலுமே 2017இல் டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏக்களுடன் போர்க்கொடி தூக்கி புரட்சி செய்தது போன்ற காட்சிகள் மீண்டும் அரங்கேற வாய்ப்பு அதிகம் என்பதால் எடப்பாடி பழனிசாமி அந்த ரிஸ்கை எடுக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.